வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எங்க வீட்லங்க 9 ஓட்டு இருக்குதுங்க. இந்த எலெக்ஷன்ல தாவேகாக்கு வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க, விஷம் வச்சு போடுவாங்க. அத்தனை பேத்துக்கு 9 பேத்தையும் விஷம் வச்சு கொண்டு ஓடுவேன். ஆட சொன்னது யாரும் தெரியுமில்ல, விசைய பார்க்க வந்த அந்த பொண்ணு தானுங்க. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். நாங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லங்க, அது ஒரு தற்கொலைப்படை தற்கொலைப்படைன்னு. அதுங்களுக்கு எல்லாம் உசுருங்கிறது மசுறு மாதிரிங்க. ஆட ஏதாவது 2-3 வாரத்தை படிச்சிருந்தா கூட கொஞ்சம் விவரமா பேசு. ஆட தலையில இருந்து கால் வரைக்கும் அம்புட்டு பேர் அறிவில்லாமலே பேசிக்கிட்டு இருந்தா என்னத்தை தான் பேசுறது. ஆட நானும் சொல்லி சொல்லி சாலிச்சு போயிட்டேனுங்க. ஆட விஜய் தயவு செய்து மதிவதனி பேசுற பேச்சு கேட்டு தொலைன்னு சொல்லி சலிச்சாச்சு. கூறுகட்ட குக்கர் மாதிரியே விலகாதவன் எழுதி கொடுத்ததுக்கு எதுக்கு வாசிக்கிறேன்னு தெரிய மாட்டேன். நீ ஒண்ணு வந்துட்டு கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு பேசுவல்ல, அதுக்கு மதிவதனி ரொம்ப அழகா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆட தெளிவா கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? சரி, உனக்கு கொள்கை எதிரி இவரு, அப்ப அவங்களோட அரசியலை நீ ஏத்துக்கிறியா? சரி, அரசியல் எதிரி இவங்க, அப்ப இவங்களோட கொள்கை ஏத்துக்கிறியா? ஏன்னா நீ இப்ப ஒரு அரசியலுக்கு வந்துட்டு நீ தான் பேசிக்கிற. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அரசியல் எதிரி திமுகனா அவங்க கொள்கை அப்ப இவர் ஏத்துக்கிறாரா? திமுகவுடைய கொள்கை ஏத்துக்கிறாரா? இப்ப கொள்கை எதிரி பிஜேபினா பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியலை இப்ப ஏத்துக்கிறாங்களா? ஏன்னா வாய்க்கு வந்த மாதிரி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லிக்கிட்டே திரியுற. கட்சி பேரை சொல்லிட்டு சினிமா வசனமா பேசிக்கிட்டு இருக்க, சினிமா பேரை சொல்லிட்டு சில டைம் கட்சி வசனமா பேசிட்டு இருக்கிற. அப்போ உன்னை நடிகன்னு அவைய சொன்னதுல என்ன தப்பு? உடனே ஒரு ஆளு ஓடோடி வந்து மதிவதனிங்க ஆடவர் நடிகர் இல்லைங்க, கட்சி ஆரம்பிச்சு போட்டாருங்க. அவரு சனநாயகன் படத்துக்கு வேண்டி வரலீங்க, சனங்களுக்கு நாயகனாக வந்திருக்கிறாருங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க அவரை நடிகர்னு சொல்லலாமுங்க? நீங்க அதை திருப்பி வாங்கிக்கோங்க, வாங்குங்க, அப்புறம் பேசலாம். அட அவரு சொன்னார் இல்லைங்க, கண்ணே இறங்கு கண்ணு, இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன், இறங்கலைன்னா மொத்தமா போயிடுங்கன்னு. அதே மாதிரிதான் இவரு. ஐயோ, நீங்க அவரை நடிகர்னு சொன்னது தப்புங்க, நீங்க அவரை தலைவர்னு சொல்லுங்க, அப்பதான் நான் பேசுவேன் சொல்லுங்க. ஏனப்பா அவரு தலைவர் மாதிரிதான் நடந்துகிட்ட நாங்க என்னத்துக்கு அவரை நடிகர்னு சொல்ல போறோம்? மதிவதனி கிட்ட போய் அவரை பத்தி பேசுறதெல்லாம் எப்படி பெரிய தப்புன்னு இவருக்கு தெரியல. இப்போ உங்க நடிகர் கட்சி தலைவர்னு வச்சுக்கங்க, இப்ப சொல்லுச்சுல குடும்பத்துக்கே விஷம் வச்சு போடுவேன்னு. அப்போ இந்த புள்ள கிட்ட அந்த கட்சி தலைவரா இருக்கிற ஒருத்தர் என்ன பேசணும்? ஏங்கன்னு என்ற மேல உனக்கு அம்பிட்டு பாசமா? ஆட நான் பெத்த பிள்ளைங்க 2, ஒரு நாள் எனக்கு வேண்டி வெயில நின்றது இல்ல கண்ணு. ஆனா நீயே நான் 11 மணிக்கு வரேன்னு சொன்னாலும் 5 மணில இருந்து காத்துட்டு இருக்கிறியா கண்ணு? இதுக்கும் நீ என்ன தூரத்துல இருந்துதான் கண்ணு பாக்குற, என்ற மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிற. ஆட நான் உனக்கு என்ன பண்ணி போட்டேன்? நான் இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பூரா சக்தி என்ற பசங்களுக்கு தான் கொடுக்க போறேன். ஆனா உன்னை பாரு, எனக்கு ஓட்டு போடாத உன்ற குடும்பத்தையே நீ கொண்டு போடுவேன்னு சொல்றியே, கொஞ்சம் கூட சூட்டுவாது தெரியாம வினயமே இல்லாம ஆட விவரங்கட்ட கழுத மாதிரி வீடியோல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த அன்புக்கு நான் அடிமகன்னு, அதனால என்ற சொத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ற பெத்த பிள்ளைங்களுக்கு அதே 2 பேரும் எனக்கு வேண்டி வெயில எல்லாம் நிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வேற வழியே இல்லாம நின்னாகணும் பாத்தீங்களா? நான் என்ன ஒண்ணுன்னு என் மேல இப்படி பாசத்தை வச்சிருக்கீங்க சொல்லு கண்ணு. நான் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு கண்ணு. யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. என்னது நல்லது பண்ணுவாரா? என்ன நல்லது பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு, நம்பிக்கை இருக்கு. ஓ மாத்துவாரு, ஓ எல்லாத்தையும் மாத்துவாரு. சரி, இப்போ விஜய் மாத்துவாருன்னே வச்சுக்கோ, எதையெல்லாம் ஏமாத்துவாரு, எதையெல்லாம் மாத்துவாருன்னு பாப்போமா? இப்ப நமக்கு விடியல் பயணம்னு ஒண்ணு இருக்குது, அதை மாத்தி போடுவாரு. நம்ம பசங்க பிள்ளைங்க காலேஜ் போய் படிச்சா அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது, அதையும் மாத்தி போடுவாரு. அப்புறம் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதையும் மாத்தி போடுவாரு. அது போக நம்ம பசங்க தமிழ்நாடு பசங்க வெளிநாடு போய் படிச்சுட்டு வராங்க, அதையும் மாத்தி போடுவாரு. இப்ப இந்த மதிய உணவு காலை உணவு 2ஐயும் மாத்தி போடுவாரு. அப்புறம் அது போக இந்த சிப்காட் தொழில்கள் எல்லாத்தையும் மாத்தி போடுவாரு. அப்புறம் தமிழ்நாடு அரசு
டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதையும் மாத்திருவாரு. அப்புறம் பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைய மாத்திருவாரு. இப்ப வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா குடுக்குறாங்க, அதையும் மாத்திருவாரு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதையும் மாத்திருவாரு. அது போக நம்மளோட சாலை வசதி, மருத்துவ வசதி இந்த எல்லாத்தையும் மாத்திருவாரு. சரி, இது எல்லாத்தையும் மாத்தி என்ன பண்ணுவாருன்னு கேக்குறேன். ஆனா உனக்கு இன்னும் புரியுற மாதிரியே சொல்றேன் கேளுங்க. விஜய்க்கு வேண்டி குடும்பத்தையே கொல்றேன் அப்படின்னு சொல்ற உன்னை விஜய் எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டார், கவுன்சிலர் கூட ஆக்க மாட்டார். அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்தாருல செங்கோட்டையன், அவர்தான் வேணும். ஆனா இப்ப கூட கோபி தொகுதியில ஒண்ணுமே பண்ணாம எம்எல்ஏவாவே இருந்தார்ல, அவர்தான் இவருக்கு வேணும். அந்த மாதிரி கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்களை எல்லாம் இந்த கட்சியில எம்எல்ஏ ஆக்கி இவர் என்னத்தை மாத்த போறாருன்னு கேக்குறேன். சரி, ஒண்ணு நீயே சொல்லு, இதையெல்லாம் மாத்துங்க அப்படின்னு. ஊழல் லஞ்சம் அது ரொம்ப தப்புங்க. பிளாக் டிக்கெட் ஊழலா லஞ்சமான்னு உங்களுக்கு தெரியுமா? 500 கோடி சம்பாதிக்கிறவரு எத்தனை ஐடி கட்டணும், எத்தனை கட்டிட்டு இருக்காரு. லாட்டரி டிக்கெட் லஞ்சமா ஊழலா? திருட்டு லாட்டரி. அந்த திருட்டு லாட்டரிய அந்த பிளாக் மணிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எந்த ஊழலை எந்த லஞ்சத்தை ஒழிக்க போறாங்க. சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. அதாவது அந்த கரூர் கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எந்த பாதுகாப்ப அந்த கரூர் கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கு குடுக்கறதுக்காக வச்சிருந்தாரு? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இவரு பாதுகாப்பா 20 அடி பஸ்ல நின்னுட்டு இருக்காரு. அப்புறம் பெருந்துறை கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, ரோட்ல வந்துட்டு இருந்த பொண்ண தாவைக்காரங்க போய் இடிச்சாங்களே, நேத்து மட்டும் 3 ஆக்சிடென்ட். சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஐடியால நீங்க இருந்தீங்க சொல்லுங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, விஜய பார்க்க வந்த தென்னெழுச்சியான தொண்டர்கள் தெரியாம இத பண்ணிட்டாங்க. ஆட குறைஞ்சபட்சம் விஜயோட ரசிகர்கள் விஜய லைன்ல நின்னு பாக்கணுங்கிற அறிவு கூட இல்லாம ஒட்டு மொத்தமா வந்து தொம்முன்னு விழுந்தீங்கன்னா, காவல்துறை கட்டுப்படுத்தி கட்டுக்கடங்காம வந்து தொப்புன்னு விழுந்தீங்கல்ல அந்த டோல்கேட்ல. முதல்ல நீங்க மாறுங்க, மனுஷனா மாறுங்க. உங்களவே மாத்த முடியாத விஜய்னால, நீங்க மாறுங்கன்னு சொல்ல முடியாத விஜய்னால, என்னைக்காவது எங்கேயாவது ஒரு நாள் உங்க விஜய் இந்த மாதிரி வீடியோ கேமரா மைக்குன்னு எல்லாம் வந்ததும் தற்குறித்தனமா பேசாதீங்க. குடும்பத்தவே கொல்லுவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜயதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. எனக்கு வேலையும் வேண்டாம், விளக்குமாறும் வேண்டாம், எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. படிங்க, கல்வி முக்கியம். கல்வி மூலியமா கிடைக்கிற வேலை முக்கியம். வேலை மூலியமா கிடைக்கிற நமக்கான பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதாரம் கொடுக்கிற பெண் சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுதந்திரம் கொடுக்கிற சுயமரியாதை நமக்கு எப்பவுமே அவசியம். இப்படி சுயமரியாதைக்காக பேச வேண்டிய பெண்கள் சுயத்தை இழந்து, சுய குடும்பத்தை இழந்து, வெறும் நடிகனுக்காக, தனக்காக எதுவுமே செய்யாத ஒரு நடிகனுக்காக, குடும்ப வாழ்க்கையவே சரிவர நடத்த முடியாத நடிகருக்காக இந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தும். இருந்தாலும் சொல்ற, கோச்சுக்காதீங்க. உங்க கணவர் மனைவியான உங்களை கூட்டிட்டு போகாம அவரோட ஃப்ரெண்டான இன்னொருத்தங்களை கூட்டிட்டு போனா எப்படி இருக்குமோ, அது உங்க கணவரோட உரிமைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, அந்த பெண்ணோட உரிமைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்க எப்படி அதை எடுத்துக்குவீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தான் வீட்டுக்கார விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அந்த விஜய்க்கு உங்களை பிடிக்குமா? முதல்ல நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு உங்களை பிடிக்குமா? விஜய் உங்ககிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏன்பா என் கூட இருப்பீங்களா? உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். உங்களை மட்டும் நம்பி இருக்கிற விஜய் உங்களை எப்படிங்க காப்பாத்துவாரு? என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரோட பையனையோ பிள்ளையோ 6 மணி நேரம் இந்த மாதிரி வெயில்ல காத்திருக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாரா? ஊரா விட்டு புள்ளன்னா எக்கேடோ கெட்டு தொலை. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரோட பையனோ பிள்ளையோ நடு ரோட்ல வந்து நின்னு எனக்கு அஜித் குமார பிடிக்கும் அப்படின்னா ஒத்துக்குவாரா? அவருனால நம்ம வாழ்க்கைக்கு எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல, ஏமாற்றம் மட்டும்தான் நடக்க போகுது. உங்களை போன்ற தற்குறிகள் கிட்ட நாங்க திரும்பி திரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறது போராடி பெற்ற சுயமரியாதை உரிமை. இது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதுக்குன்னு சொன்ன இந்த நாட்டுல பெண்களுக்கு கல்வி மட்டுமல்ல சொத்துரிமையும் உண்டுன்னு சொன்ன இந்த நாட்டுல பெண்களுக்கு சொத்துரிமை மட்டுமல்ல சுயமரியாதையையும் கொடுக்கும்
அப்படின்னு சொன்ன இந்த நாட்டுல சுயமரியாதையை விட்டுட்டு கேவலமா உங்களுக்குன்னு எதுவுமே செய்யாத ஒரு நடிகனுக்காக குடும்பத்தவே விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்ற அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அது கண்டென்ட்டுக்கு வேணா கரெக்டா இருக்கும். இத திருப்பி திருப்பி போட்டு டிஆர்பி ஏத்துறதுக்கு வேணாலும் சரியா இருக்கும். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இப்படி பேசுறதெல்லாம் தப்புன்னு கூட அந்த தற்கொலை தலைவன் பேசுறதே கிடையாது. வருவான், பேப்பரை பார்த்து படிப்பான், கத்துவான், போய்கிட்டே இருப்பான். கூட வந்ததுல செத்தவன் எத்தனை பேருன்னு கூட கணக்கெடுக்க மாட்டா. அப்படி நீ செத்தா என்ன, எப்படி செத்தா எனக்கு என்னன்னு மசுரே போச்சுன்னு போ. அப்படி இப்படி செத்தவன் லிஸ்டே பெருசா போயிட்டு இருக்கும் போது கொலை செய்வேன்னு பேசுறியே, இனிமே பேசாத, அது ரொம்ப தப்பு. இனிமே இப்படி யாரும் பேசாதீங்க. நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.